நானும் என் ஹஸ்பண்டும் எங்களோட புது வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம், க்ளீன் பண்ண போகிறோம். புது பொருள்லாம் வருது, ஜாலியாக இருக்கோம். நாங்கள் ஜாலியாக இருக்கியா? இன்னும் இந்த பந்தல்லாம் கழட்டாமல் அந்த புது பொண்ணு மோட்லேயே இருக்குது. புது பொண்ணு மோட்லேயே ஏன் அப்படி பண்ணுற? ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நாங்கள் புதுசாக போகிற வீட்டை வந்துட்டு க்ளீன் பண்ணது அண்ட் அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கினது, இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த வாஷிங் மிஷின், டிவி, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்துட்டு டெலிவரி வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அங்கே காலையிலே போயாச்சு. எங்களோட புது வீட்டுக்கு நாங்கள் வாங்கின திங்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது இனிமேல் இது எல்லாமே என் கண்ட்ரோல், புரியுதா? ஆமாம், கிச்சன் பொருள் மட்டும் என் கண்ட்ரோல். இல்லை புரியல, நான் தான் சமைக்க போகிறேன், அப்புறம் எப்படி உன் கண்ட்ரோல்? இதில் வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, வேற என்ன பார்க்கு? ஏர் பியூரிஃபையர். அதெல்லாம் இல்லை, தெரில, மறந்து போச்சு. பைக்கு நேற்று நாங்கள் போயிட்டு வந்தோம், நேற்று தான் போய் இதெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தோம், இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ ரொம்ப பேசிக்காக வீட்டுக்கு தேவைப்படுற சில திங்ஸ் மட்டும் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுதான் வந்துட்டு இறங்குச்சு. அதாவது இந்த டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் ஏசி, அப்புறம் வந்துட்டு ஃபேனு, ஸ்டவ்வு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இறங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்து ஒன்று ஒன்றா வந்துட்டு ஓரமாக வச்சுட்டு இருந்தோம். பிகாஸ் வீடு வந்துட்டு க்ளீன் பண்ணல நாங்கள். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இறங்கிறதுக்கு முன்னாடியே வீடை க்ளீன் பண்ணியிருக்கணும், பட் அதுக்குள்ளேயே வந்துட்டு டெலிவரி வந்துருச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த வீட்டுக்குன்னு வாங்கின சில திங்ஸ் மட்டும் இப்போ வந்திருக்கு. மித்த திங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அண்ட் இன்றைக்கி தான் போயிட்டு நாங்கள் கொஞ்சம் பாத்திரம்லாம் வந்துட்டு வாங்க வேண்டியது இருக்குது. எனக்கு மூச்சு வாங்குது, ஏன்னா இப்போ தான் வந்துட்டு நான் பெருக்கினேன். அவங்க வந்துட்டு எனக்கு தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஒரு மாதிரி புதுவித ஃபீலிங்காக ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு எனக்கு வந்து டெய்லி வ்ளாக்ஸ், குக்கிங் வ்ளாக்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக, எக்ஸைட்டடாக வந்துட்டு இருக்குது. மிக்ஸ்டு எமோஷன்ஸாக இருக்குது. எப்படி வந்துட்டு நம்ம லைஃப் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டுலாம் யோசிச்சு, இவ்வளோ நாள் வந்துட்டு மம்மி டேடியோட கைடன்ஸில் வந்துட்டு நம்ம இருந்தோம். இப்போ வந்துட்டு நம்ம தனியாக நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மாதிரி புதுசாக ஒரு பயம் கலந்த ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ எஸ், நம்ம வந்துட்டு பார்ப்போம். நான் வந்து ஏன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வ்ளாகில் காமிக்கிறேன் அப்படின்னா, இது எனக்கும் ஒரு மெமரிஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து நான் இதை பார்க்கும்போது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம லைஃப்பை அப்படின்ட்டு ஒரு மெமரி இருக்கும் இல்லையா, அதுக்காக. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போது ஸ்க்ராட்ச்லேருந்து, ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். யாரோ வர மாதிரி இருந்துச்சு, அதான் ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். குட்டி வீட்டில் ஒரு 1 BHKல ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் இன்னையிலேருந்து ஒரு 2 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு இதை விட ஒரு பெரிய பிளேஸில் இருப்போம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். என் கூட சேர்ந்து நீங்கள் வந்துட்டு என் கூட ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ அது வந்துட்டு இன்னொரு ஹாப்பினஸ் எனக்கு. ஸோ யா, நம்ம வந்துட்டு வேலையை பார்ப்போம். அவங்க வந்தோடனே நான் வந்துட்டு வீடை வந்து மாப் போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நிறைய வேலை இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, பாத்திரம் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு வாங்கணும். ஆக்சுவலி கொஞ்சம் பாத்திரம் வாங்கணும், டிமார்ட்டில் போய் வாங்கணும். பட் எங்களுக்கு வந்துட்டு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் போவோம். சத்தமாக இருக்குங்க. வேறு இன்றைக்கி என்னென்ன வேலை இருக்குது? அதான் பாத்திரம் வாங்குறது, அரேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் இருக்குது. அண்ட் அடுத்து நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு வந்துட்டு எனக்கு ஹெக்டிக்காக ப்ரைடல் ஒர்க் இருக்குது. 2 நாளில் 5 செஷன் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் அடுத்து ஒரு 2-3 நாள் ரொம்ப பயங்கரமாக தான் போகுது. ஸோ பார்ப்போம். என் மூஞ்சி வேறு பயங்கரமாக வந்துட்டு மோசமாக இருக்குது. என்னை பார்த்தா வந்துட்டு ஒரு புது பொண்ணு ஃபீலிங்கே வரல. என் மூஞ்சை பார்த்தா சுத்தமாக வந்துட்டு நான் ஸ்கின் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஜூஸ் குடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் விட்டுட்டேன். அதனால தான் மோசமாக இருக்குது என் மூஞ்சி. எல்லாமே செட்டில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க தண்ணி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு வீட்டு பெருக்கிற வேலையெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு வீடை வந்து ஃபுல்லாக பெருக்கிட்டேன். நான் பெருக்கினதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வீடு ஃபுல்லாக வந்துட்டு மாப் போட்டுட்டாங்க. ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு மாப்பு நான் போடுவேன், ஆனால் இவங்க அளவுக்கு வந்துட்டு சூப்பராக போட மாட்டேன். ஓகேவா? என்னோடய ஸ்டூடியோக்கெலாம் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க மாப் போட்டு கொடுத்துருக்காங்க. செம்ம அழகாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்துட்டு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு வீடை வந்துட்டு கிளியராக அழகாக சுத்தமாக வந்துட்டு அவங்க மாப் போட்டு முடிச்சிட்டாங்க. நடுவில் வந்துட்டு எனக்கும் வந்து எப்படி மாப் போடணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி ஃபன்னாக வந்துட்டு போச்சு. ஸோ இதெல்லாம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா February 8 வந்துட்டு நடந்துச்சு. நாங்கள் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சினது பார்த்திங்கன்னா February 10.
February 9 and 10 2 நாளுமே எனக்கு 2 செஷனும் வந்துட்டு ஒர்க் இருந்துச்சு, ப்ரைடல் ஒர்க் இருந்துச்சு. ஸோ இந்த வீட்டை ஆர்கனைஸ் பண்ணது, அதாவது திங்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் எங்கள் மம்மி டேடி சித்திங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணது தான். ஸோ அது நான் லேட்டர் ஆன் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு எங்கள் வீட்டோட எம்டி ஹோம் டூர். ஓகேவா, திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ரொம்ப குட்டி சின்ன வீடு தான், ரெண்ட் வீடு தான் இது. புது வீடு எங்கள் வீடு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் நாங்கள் சொந்தமாக வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட போகிறீங்க. இன்னும் வந்துட்டு அதுக்கெலாம் டைம் இருக்குது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இங்கே வீடு பார்க்க வர்றப்போ எனக்கு இந்த வீடு சுத்தமாக பிடிக்கல. பட் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒயிட் வாஷ் பண்ணி நம்மளோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லா ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு இந்த வீடு. அதெல்லாம் ஒரு பெரிய கதை. நான் வந்துட்டு அது தனியாக வந்துட்டு நம்ம சிட்-சாட் செஷன் மாதிரி எதனா வீடியோ பண்ணலாமா, உங்களுக்கு அது பிடிக்குமா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த கதையெல்லாம் நான் வந்துட்டு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். வீடியோலாம் எப்படி இருக்கு? ஓகேவா? பரவாயில்ல. பரவாயில்ல. ஓ, மாப் போட்டது நான், நீ போட்டனா சொல்லுவ பரவாயில்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிமார்ட்லேருந்து வாங்கின சில திங்ஸு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் புது திங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இருந்துச்சு. ஓகேவா, அதெல்லாம் மம்மி எனக்குன்னு கொடுத்து விட்டாங்க. அதாவது இப்போ எடுத்து வைக்கிறேன்ல, இந்த செட் ஆஃப் 3 பாத்திரம்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வீட்டிலே இருந்துச்சு. அது மம்மி எனக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன பாத்திரம்லாம் வந்துட்டு தனித்தனியாக ஷாப்பி பேக்ஸில் போட்டு நாங்கள் இங்கே கொஞ்சமாக வந்து கொண்டு வந்துட்டோம். அதெல்லாம் வந்து நான் சும்மா அங்கே அந்த வீட்டில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த கிச்சனில். சும்மா நம்ம பங்குக்கு எதனா ஒன்று இதையாச்சும் செய்வோமே அப்படின்ட்டு எல்லாம் அந்த கவர்லாம் பிரித்து எடுத்து வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ் கனெக்ஷனுக்கு வந்து ஆள் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டவ்வை வந்துட்டு அப்போவே கனெக்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டவ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பேக்கேஜஸ்லாம் வந்துட்டு இறங்குச்சுல அந்த வண்டியிலேருந்து, அப்போவே வந்துட்டு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸுக்கு வந்துட்டு ஆள் வந்துட்டாங்க. ஸோ அதனால் இவங்க வந்துட்டு அந்த ஸ்டவ்வை வந்துட்டு பிரித்து மேடை மேலே வந்துட்டு வச்சாங்க. இந்த ஸ்டவ் தான் வந்துட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம், வந்துட்டு ப்ரீத்தி பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தோம். நான் தான் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணேன். பட் ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு இந்த ஸ்டவ்வை பற்றிலாம் ஒன்றும் டீட்டெயில்டாலாம் தெரியாது. இது வந்துட்டு அங்கே நல்லா பார்க்க ஸ்லீக்காக இருந்துச்சு, தின்னாக இருந்துச்சா, சரி அதனால் இது நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு இது வாங்கினேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம மேடை மேலே எடுத்து வச்சதும் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் கனெக்ஷன் கொடுக்க வந்தார்ல, அவரே வந்துட்டு சிலிண்டர்லாம் போட்டுட்டு அதுக்கு அந்த நாபு அந்த பைப்பை என்னென்னமோ போட்டு விட்டுட்டு அவரே வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டவ் வந்து ஏற்றி விட்டுட்டு போனார். ஸோ அவ்வளோதான், எல்லா வேலையும் வந்துட்டு நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு டி நகர் போகிறதுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ டி நகரில் வந்துட்டு நம்ம பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டி இருந்துருந்துச்சு. ப்ரீவியஸ் vlogல நீங்கள் வந்துட்டு நாங்கள் டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணது வந்துட்டு பார்த்துருப்பீங்க. பட் நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எனக்கு வந்துட்டு அங்கே அவ்வளோவா வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பாத்திரங்களில் கொஞ்சம் வந்துட்டு ரேட்டு ஜாஸ்தியாகவும் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு நிறைய பாத்திரங்களும் இல்லை. சரி, அதனால் பாத்திர கடைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த ரத்னா ஸ்டோர்ஸ் இந்த பாத்திர கடைக்கு தான் வந்தோம். ஓகேவா, அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்குது. உள்ளே போனதுமே அவ்வளோ நிறைய யூட்டென்சில்ஸ் இருக்குது. எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே கை பரப்பரன்னு ஆயிடுச்சு, ஒரே ஜாலியாகிடுச்சு எனக்கு. வர இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்த்தாலே ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுது எனக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு மேக்கப் பார்த்தா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, இப்போ வந்துட்டு அடுத்தபடியாக மேக்கப்புக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ எக்ஸைட்டட் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு ஒரு திங்ஸையும் வந்துட்டு கையில் வச்சுக்கிட்டு அதை வச்சு நான் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆக்ஷன் வேறு பண்ணி பார்த்துக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கையில் தட்டு வச்சுருந்தேன்னா இந்த தட்டில் வந்துட்டு இப்படி சாப்பிடுவோம், இந்த மாதிரி சாப்பாடு போட்டு உங்களுக்கு கொடுப்பேன், அந்த மாதிரி வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கையில் வந்து இந்த பெரிய கிண்ணம் மாதிரி வச்சுருக்கேன்னா அதில் வந்துட்டு சப்பாத்தி மாவு போட்டு சப்பாத்தி பிசைவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துகிட்டு என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ணி காமிச்சிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்பூன்ஸ், அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிற டம்ளர், இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட அங்கே இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு என்ன தேவையோ அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பணியாரம் நோண்டுறதுமா? பணியாரம் நோண்டுறதா? பணியாரம் நோண்டுறது இவ்வளோ பெருசாக இருக்கும். ஸ்மால், அதுலேயே ஸ்மால். இதுவா? நவீன மிஷின், சாப்பாடு வடிக்கும் நவீன மிஷின் வாங்க. இது வாங்கிக்கலாமா? இது வச்சு லாக் பண்ணிட்டு அப்படியே சாச்சி விட்டுருங்க, கையிலெல்லாம் கொட்டாது.
ஸோ இந்த சாப்பாடு பானை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு மூடி போட்டு அதை வந்துட்டு லாக் பண்ணுற மாதிரி வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ தட் நம்ம சாப்பாடு வடிக்கிறப்போ அந்த தண்ணி வந்துட்டு நம்ம கையில் படாது, சுடாது. ஸோ அதுக்காகாது. அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி குடிக்கிற சொம்பு வந்து எடுத்துக்கிட்டோம். சொம்பு வந்துட்டு 2 சொம்பு வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கரண்டி, இங்கே வந்துட்டு கரண்டி வாங்கினோம் ஓகேவா. பட் இது எல்லாமே வந்துட்டு நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் மம்மி வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்டிலாம் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இங்கேருந்து நாங்கள் வாங்கின எல்லா கரண்டியும் நல்லா வெயிட்டாக இருக்குது. கை வலிக்குது சமைக்கிறப்போ. நானே வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் வந்துட்டு சமைச்சிட்டு இருக்கேன். அதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி தடைகள்லாம் நிறைய வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் அப்கமிங் டெய்லி விலாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா. அடுத்து வந்துட்டு இந்த குடம் வந்துட்டு மம்மி ஒன்று வாங்க சொல்லியிருந்தாங்க. இதில் வந்துட்டு சமைக்கிறதுக்கு வந்துட்டு நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக இந்த குடம் வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழ் ஃப்ளோரில் நாங்கள் கவர் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு கொஞ்சம் இந்த டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் இட்லி செய்கிற பாத்திரம், கடாய், அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம். ஸோ அங்கேருந்து வந்துட்டு கடாய் ஒன்று எடுத்திருந்தோம். அப்புறம் இட்லி செய்கிறதுக்கான அந்த பாத்திரம் வந்துட்டு எடுத்திருந்தோம். ஆனால் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் மேக்ஸிமம் இல்லை, இது வரைக்கும் நான் இட்லியே செஞ்சதில்லை. எனக்கு என் வாழ்க்கையிலேயே நான் செஞ்சதில்லை. எனக்கு இட்லி பிடிக்காது அப்படின்றதுனால செய்ய மாட்டேன். ஆனால் ஏன் எனக்கு அதை வாங்கி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அதுக்கப்புறம் இந்த பால் வடிகட்டி, அப்புறம் வந்துட்டு இந்த கிளாஸில் வந்து இந்த ஆயில் டிஸ்பென்சர் இருந்துச்சு. ஆனால் வந்து இங்கே ரேட் அதிகமாக இருந்துச்சு. மீஷோவில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது எனக்கு. ஸோ நான் மீஷோவில் அதை வாங்கிக்கிட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் எல்லாமே. ஸோ என்ன எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அத்தியாவசியமாக தேவையோ அதை மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு வாங்கிக்கிட்டோம். மித்ததெல்லாம் வந்துட்டு போக போக நம்ம வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையானது மட்டும் தான் வாங்கியிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு மம்மி அரிசி போட்டு வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ட்ரம்மு மாதிரி ஒரு டப்பா வந்துட்டு வாங்கினாங்க. ஸோ அவ்வளோதான். நாங்கள் வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு தேவையோ எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணியாச்சு. கீழ் ஃப்ளோரில், மேல் ஃப்ளோரில் எல்லாமே. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய விஷயம் வாங்கினோம். ஆனால் வந்துட்டு எல்லாத்தையும் நல்ல வீடியோவில் காமிக்க முடியல. லைக் இந்த தோசை தவா, அதுக்கப்புறம் வந்துட்டு பணியாரம் சுடுற அந்த பேனு, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வாங்கினோம். நான் வந்துட்டு ஹால் வீடியோவும் இதில் காமிக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் பில்லெல்லாம் வந்துட்டு போட போயாச்சு. பயங்கர டயர்டாயிடுச்சு எங்களுக்கு வந்துட்டு சரியான அலைச்சல், ட்ராவல், அது இதுன்னு ரொம்ப டயர்டாயிட்டோம். அண்ட் இன் பிட்வீனில் எனக்கு ப்ரைடல் வேறு இருந்துச்சு. அதனால் செம்ம டயர்டாயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அந்த ரத்னா ஸ்டோர்ஸ் வெளியே வந்துட்டு இந்த கீ செயினில் வந்துட்டு பேர் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி அடித்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்த உடனே எனக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அது வந்துட்டு 100 rupees. ஸோ அதில் வந்துட்டு எங்களோட வீட்டு சாவி வந்துட்டு பண்ணிக்கலாமே, கீ செயின் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேர் பேரும் போட்டு நாங்கள் வந்துட்டு அங்கே அந்த கீ செயின் வந்து வாங்கிக்கிட்டோம். அவ்வளோதான், ஷாப்பிங் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் February 9th வந்துட்டு மார்னிங் ஈவினிங் 2 செஷன் ஒர்க் போனேன். அடுத்து இது வந்துட்டு February 10 மார்னிங் செஷன் 2 ஒர்க் வந்துட்டு நான் போயிட்டு அதுக்கப்புறம் மிட் மார்னிங் ஒரு 11 or 12 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு நம்ம என்னோடய வீட்டிலேருந்து நம்ம புதுசாக அந்த வீட்டுக்கு போகிறோம் இல்லையா. ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு. செம்ம எமோஷ்னலாக இருந்துச்சு. நான் அழுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஏதோ தெரியல, ஒரு மாதிரி அவ்வளோ வந்துட்டு கஷ்டமாக இருந்துச்சு. இங்கேருந்து என்ன தான் நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு போகிறோம், அடிக்கடி பார்ப்போம் அப்படின்னு இருந்தாலும் இனிமேல் இது வந்துட்டு என் வீடு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், அங்கேருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணி இங்கே வந்தாச்சு. ஸோ நான் சொன்னேன்ல, நான் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஒர்க் போயிருந்தேன், டபுள் செஷன் போயிருந்தேன் மார்னிங்கே அப்படின்ட்டு. ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்துட்டு திங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் சித்திங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லோரும் வந்துட்டு திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. பெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பீரோ வைக்கிறது எல்லாமே வந்துட்டு செட் பண்ணி வச்சுருந்தாங்க ப்ராப்பராக. ஸோ நம்ம வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகி பால் காய்ச்சிட மட்டும்தான் நம்ம வேலையாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி அதையும் வந்துட்டு பண்ணியாச்சு. என் கூட பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஸ்னேக்கும் இருந்தா. அண்ட் இது நான் வந்துட்டு சொல்லியே ஆகணும். ஸ்னேக் வந்துட்டு எனக்கு ஒரு தங்கச்சி இல்லாத குறைய வந்துட்டு அவள் தீர்த்து வச்சுட்டா. அவள் வந்துட்டு என் கல்யாணமாக இருக்கட்டும், அண்ட் இன்பிட்வீன் ப்ரைடல்ஸ் அவ்வளோ இருந்துச்சு, அதுக்காக இருக்கட்டும், பால் காய்ச்சிறது எல்லாத்துக்குமே அவள் என் கூடவே இருந்தாள். எங்கள் வீட்லேயே வந்துட்டு
என் கல்யாணத்தப்போலாம் 2 days ஸ்ட்ரெச்சாக அப்படியே வந்துட்டு அவள் தங்கிட்டா. ஸோ அவ்வளோலாம் அவன் என் கூடயே வந்துட்டு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தா. ஸோ ஐ லவ் யூ ஸோ மச் ஸ்னேக். நிறைய வாட்டி எனக்கும் அவளுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கு. பட் ஸ்டில் அவள் எப்போவுமே என் கூடவே வந்துட்டு இருந்திருக்கா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்கி இல்லாமல் எப்படி சொல்லுங்கள். லக்கி வந்துட்டு என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், புதுசாக இந்த வீட்டுக்கு வந்ததாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவன் என் கூடவே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு என் ஆத்மா திருப்தி அடையும். ஏன்னா என் உயிரே அவன் தான். எனக்கு வந்துட்டு அவனை அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஃபைனலி நம்ம வந்துட்டு பால் வந்துட்டு காய்ச்சி முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி லன்ச் வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க. மம்மி அண்ட் சித்திலாம் தான் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு சைமல்டேனியஸ்லி திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் குக் பண்ணுறது எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து அன்றைக்கி டே எங்களுக்கு வந்துட்டு போச்சு. நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி மார்னிங் நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு டபுள் செஷன் ஒர்க் மார்னிங்கே இருந்துச்சு அண்ட் திரும்பவும் ஈவினிங் செஷன் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு நம்ம 2 o'clockலாம் வந்துட்டு கிளம்பணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன், ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா செம்ம பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட வீடு. இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய vlogs இங்கேருந்து தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் லன்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு லொக்கேஷனுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரைட் பிளேஸ்க்கு நான் மம்மியும் தான் போயிருந்தோம். ஏன்னா ஸ்னேக் வந்துட்டு அவள் கண்டினியூஸாக அப்படியே என் கூடயே தங்கிட்டா அப்படின்றதுனால வீட்டில் திட்டுவாங்க இல்லையா அவளையும், அதனால் அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டா. ஸோ நம்மளும் வந்துட்டு ஒர்க்குக்கு வந்துட்டு போயாச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு இதெல்லாம் சொல்லும் போதே வந்துட்டு அவ்வளோ மூச்சு வாங்குது. எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல எப்படி நான் அந்த டேஸை வந்துட்டு சர்வைவ் பண்ணேன்ட்டு. பேக் டு பேக் இவ்வளோ ஒர்க் இருந்துட்டு நான் ப்ரைடல் ஒர்க்கையும் பார்த்துட்டு பர்சனல் ஒர்க்கையும் பார்த்துட்டு ட்ராவலும் பண்ணிவிட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் மக்களே. அன்றைக்கி நான் வந்துட்டு பண்ண ஒர்க் இது தான், நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒர்க் வந்துட்டு நம்ம சூப்பராக வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா அந்த புது வீட்டுக்கு தான் நம்ம வந்துட்டு போகணும். ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் நைட்டு டின்னருக்கு நானும் அவங்களும் மட்டும் தானே. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா மத்தியானம் செஞ்ச அந்த ஃபுட்டு வந்துட்டு கொஞ்சம் லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே வந்துட்டு நாங்கள் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்த டே வந்துட்டு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். ஸோ இங்கேயே நான் வந்துட்டு இந்த vlog-ஐயும் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் ஓவராகவே பேசுகிற மாதிரி இருக்குது இந்த vlog-ல. நிறையா பேசி என் வாயே வலிச்சிருச்சு. அதனால் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.